Hey guys, what's up and welcome back to Street Devil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 20 photos in 2 videos பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரீல்ஸு கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரீல்ஸ் ரொம்பவே ஈஸி. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க CAPCUT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, CAPCUT அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு இருக்கும். நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ அந்தந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ ஆட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான ஃப்ரேம் ரேட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 16:9 அந்த ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ. ஓகே, ஓவராலாக எல்லா ஃபோட்டோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எண்டிங்னு தனியாக ஒரு வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போது அதில் பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அப்புறம் ஃப்ரம் டிவைஸ்ன்னு இருக்கும். ஃப்ரம் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த சாங்கு தான். இந்த சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி. இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பீட்டு கம்மியாகிட்டு வரும். திரும்ப கரெக்டாக இந்த இடத்த பாருங்கள். நார்மலாக சொல்லணும்னா இந்த இடத்துலலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கர்சரை கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பீட்டு முடிகிற இடத்துல ஒரு ஃபோட்டோ எண்ட் ஆகும். திரும்ப வந்து ஆரம்பிக்கிற இடத்துல வேறு ஃபோட்டோ வந்து இங்கே இதுவாகும், ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோக்கும் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு காம்போ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பெண்டுலம் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ பெண்டுலம் 2. ஓகே, இப்போ டிக் கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எல்லா ஃபோட்டோக்கும் பெண்டுலம் 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃப்ரேம் ரேட் வந்து ஒரு 60 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போது மொபைல் நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, திரும்ப நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்கள்ல, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இது நம்ம இப்போ ரெடி பண்ண வீடியோ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் கீழே உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோன்னு ஒரு ஃப்ரேம் ரேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை டிங்குன்னு அழுத்திடுங்க. டாடா பை பாய். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.